ஓஜி நம்ம பவன் கல்யாண் அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு படமாகவே இருந்தாலும் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி ஒரு பேன் இண்டியன் திரைப்படமா தான் இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு பயங்கரமான வெற்றிங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பவன் கல்யாணுக்கு தியேட்டர்ல ஹிட்டான ஒரு திரைப்படம் இந்த ஓஜி திரைப்படம். சுஜித் ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஃபேன் பை சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. சாகோ அவருடைய லாஸ்ட் டைரக்ஷன், யோஜி படத்துக்கு முன்னாடி அவர் பண்ண திரைப்படம். ஆனா அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவந்த ஒரு திரைப்படம். ஆனா அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி பண்ணவே கிடையாது. ஆனா ஓஜி திரைப்படம் நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதை விட பயங்கரமான ஒரு திரைப்படமா அவர் மேக் பண்ணியிருக்காப்ல. ஏன் அண்ணனுக்கு நான் தானே பண்ணுவேன், அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்லி சொல்ற மாதிரி அவர் பண்ணி வச்சிருக்காப்ல. ரொம்ப ஒரு அற்புதமான திரைப்படம். இப்போ இந்த ஓஜி திரைப்படத்துக்கு சீக்வலும் இருக்கு, ப்ரீக்வலும் இருக்கு. அதாவது சாப்டர் 2 இருக்கு. அதுல குறிப்பா ஓஜிக்கு இப்ப நம்ம பார்த்த படத்துக்கு முன்னாடி என்ன அவர் பண்ணாரு அப்படின்றதுமே இருக்கு. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்ல. ஸோ இந்த ஓஜி திரைப்படம் எப்ப டிஜிட்டலா ஓடிடியில வெளியே வரும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. அக்டோபர் 23 ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுக்கான அபிஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய அதிகாரப்பூர்வமான அப்டேட் நெட்ஃபிளிக்ஸ் தரப்புலேயே வந்துருச்சு. அக்டோபர் 23 எக்ஸ்க்ளூசிவா இந்த ஓஜி திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாமா. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 5 மொழிகளில் இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. டெஃபினட்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்ததுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ரெக்கார்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த திரைப்படத்தோடைய மேக்கிங்கா இருக்கட்டும், அந்த தமனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அதுக்காகவே நான் இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்ப்பேன். இன்டர்வல் பிளாக்லாம் பங்கமான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அதுல குறிப்பா நம்ம பவன் கல்யாண் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ட்ரி ஆகும் போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாரு பாருங்க. ஐயோ சாமி டா யாரா நீ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்க இந்த ஓஜி திரைப்படத்தை பார்த்திருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்ல இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா அக்டோபர் 23 நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.